2003 பிப்ரவரி 1ஆம் தேதி காலையில் 8:54 பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து 60 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வெடித்து சிதறுது. உள்ளே இருக்கிற எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சில மாதங்கள் கழித்து நிறைய விஷயங்கள் வெளித்தெரிந்து வருது. இன்டர் சென்டர் ஃபோட்டோ ஒர்க்கிங் குரூப் அப்படிங்கிற ஒரு குழு ஃபோட்டோகிராஃப்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது லான்ச் ஆனதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை நாசாவோட தலைமைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் நாசா அதை சீரியஸாக எடுத்துக்கல அப்படிங்கிறத தெரிய வருது. அப்படி இந்த விபத்துக்கு உண்மையான காரணம் என்ன, நாசா நினச்சிருந்தா எப்படி அதை தடுத்திருக்கலாம்? வணக்கம், நான் உங்கள் Mr.GK. அப்படி அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த எக்ஸ்டர்னல் டேங்க் ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, அது எப்பயுமே ஃபியூல் டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா உறைஞ்சு போயிடும். ரொம்ப ஐஸால் மூடிடுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்சுலேஷன் மாதிரியான சில ஃபோம்ஸ் வைப்பாங்க. ஃபோமுங்கிறது சும்மா பஞ்சு மாதிரியான சாதாரண ஒரு தெர்மோகோல், ஒரு பஞ்சு மாதிரியான ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஃபோம்ஸ் நிறையா அந்த ஈடி டேங்க் சுற்றி இருக்கும். லான்ச் ஆகும்பொழுது என்ன நடந்ததுன்னா, அந்த மாதிரி ஈட்டியில் இருந்த ஒரு பெரிய ஃபோம், கிட்டத்தட்ட 2 அடிக்கு 1 அடி பெரிய அளவு கொண்ட ஒரு ஃபோம் இந்த லான்ச் வெஹிக்கிளோடைய லெஃப்ட் சைடு விங்கில் படுறதை பார்க்குறாங்க. இது முதல் முறை கிடையாது. எல்லா ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் மேலே மோதுறது, கீழே விழுது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதனால் பெரிய பாதிப்பு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஒருவேளை இதனால தான் இருந்திருக்குமோ அப்படிங்கிற கோணத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷனை தொடர்றாங்க. இந்த ஸ்பேஸ் ஷட்டிலோடைய அடிப்பகுதி எவ்வளோ ஸ்ட்ராங்காக சிலிக்கான் டைல்ஸால் வடிவமைக்கப்பட்டிருக்கோ, அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ஷட்டிலோடைய ஓரம், அதோட மேற்கூரைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரே கார்பன் பேனல்ஸ் மூலமாக மூடப்பட்டிருக்கும். இது ஆர்சிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஇன்ஃபோர்ஸ்டு கார்பன் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலால் ஸ்ட்ராங்காக ஆனது. இது கிட்டத்தட்ட ஒரு கல் மாதிரியான அளவுக்கு ஸ்ட்ராங்கானது. அது கிட்டத்தட்ட 3000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரைக்கும் தாங்கும். இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் மேலே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான ஒரு ஃபோம் முழுறதால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருக்காங்க. இந்த விஷயத்தோடைய தீவிரத்தன்மை புரிஞ்ச சில சீனியர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அடுத்த கட்டமாக டிப்ரி மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட போகிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் பண்ணும்போது அங்கேருந்து விழுற டிப்ரி இருக்குல்லையா, அந்த ஃபோம் விழுந்தது, இந்த மாதிரி விழுறதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு டீம் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட இந்த இன்வெஸ்டிகேஷனை கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. டிப்ரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணோன்னா ப்ராப்பரான ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோட்டோலாம் இல்லை அப்படிங்கிறதால அவங்க கம்ப்யூட்டர் சிமுலேஷன் மூலமாக விழுந்த டிப்ரி அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணி அது விங்ஸில் பட்டால் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனில் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்துட்டு திரும்ப ரீஎன்ட்ரி ஆகும்பொழுது லைட்டாக ஹீட் சம்மந்தமான சில டேமேஜ் ஏற்படலாம், பட் அது அவ்வளோ சீரியஸாக இருக்காது, இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு கரெக்டாக அதை பற்றி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லான்ச் ஆன 2-3 நாட்கள்லேயே விபத்து இருப்பதற்கான வாய்ப்புகளை நாசா ஓரளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிற ஸ்காட்டுக்கு ஒரு ஐடியா வருது. அப்போ ஏன் அதை அவங்க சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு யோசிக்கிறார். இந்த இன்வெஸ்டிகேஷனை இன்னும் தீவிரமாக்குறதுக்காக ஸ்காட் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த விமானம் வெடித்து கீழே விழுது சிதறிய பாகங்கள்லாம் இருக்கு இல்லையா, டிப்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கரெக்டான இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போ டெக்சாஸில் இது சம்மந்தமாக நிறைய ஹெலிகாப்டர் போகிறது, நிறைய டிப்ரி கொண்டாந்து சேர்க்குறாங்க. அந்த ஊரில் அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து அந்த டிப்ரிலாம் வாங்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதுக்காகவே நிறைய டிப்ரி கொண்டாந்து கொடுக்குறாங்க. நிறைய பேர் வீட்டில் கடந்த பொருள்லாம் கொண்டாந்து கொடுத்து அதன் மூலமாக ஒரு ப்ராஃபிட் பார்க்கறதுக்காக இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்ரி கலெக்ட் பண்ண போன ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்கு உட்பட்டு அதில் 5 பேரில் 2 பேர் அந்த ஸ்பாட்டில் இறக்குறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு வழியாக ஆயிரக்கணக்கான பொருட்கள் அந்த டிப்ரிலாம் கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. இப்போ ஆய்வு தொடர்ந்து நடக்குது. உடைந்த பாகங்களை வச்சு ஒரு டீம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு டீம் என்ன பண்ணாங்கன்னா, இதை ரீக்ரியேட் பண்ணாங்க. அந்த ஃபோம் விழுந்து இடது பக்கம் அந்த ஆர்சிசியை சேதம் அடைஞ்சது இல்லையா, அதை ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு சேதம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை ரீக்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. இவ்வளவு சாதாரண லைட் வெயிட்டான இந்த ஃபோம் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆர்சிசி கல் மாதிரியான இந்த விங்கை சேதப்படுத்துமா அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது தான் தெரிஞ்சது. அது விழுந்த வேகம் பார்த்தீங்கன்னா 600லிருந்து 800 km/hங்கிற வேகத்தில் இந்த ஃபோம் விழுந்திருக்கு. இதை அவங்க திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறாங்க. இதை ரீக்ரியேட் பண்ணி பார்க்கும்பொழுது அது ஒரு கணிசமான ஒரு சேதத்தை ஏற்படுத்துது அந்த விங்கில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் பலகட்ட ஆய்வுகள் அந்த சரியான ஆங்கிள் 15லிருந்து 20 டிகிரி ஆங்கிள் அந்த விழுறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யாராலுமே நம்ப முடியல, ஒரு ஃபோமால் ஒரு ஆர்சிசி இவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நாசா 3000 டிகிரி அளவுக்கு சூட தாங்கக்கூடிய வல்லமை கொண்ட அந்த ஆர்சிசி இந்த மாதிரி ஒரு டிப்ரி பட்டா உடையுமா இல்லையான்றதை பற்றி ஆய்வே பண்ணலை இது வரைக்கும் அப்படிங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வந்தது. அவங்ககிட்ட கேட்டால், இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ரி விழும், இந்த அளவுக்கு பெரிய டிப்ரி இதுதான் முதல் முறை விழுந்திருக்கு, இவ்வளோ பெரிய சேதம் இதுவரை நடந்ததே கிடையாது அப்படிங்கிறதால இதை பற்றி பெருசாக அவங்க கன்சிடர் பண்ணலை. அதோடைய ஹீட் கெப்பாசிட்டியை பற்றி தான் பெரிய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கே தவிர அதோடைய ரெசிஸ்டன்ட், அதோடைய உடையும் தன்மையை பற்றிய பெரிய ஆய்வுகள் நடக்கலைங்கிறது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது.
இந்த ஆய்வு ஆர்சிசி மேலே இருந்த நம்பகத்தன்மையை அப்படியே ஆட்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு A4 சைஸ் அளவுக்கு பேப்பர் அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய ஓட்டைகளை வந்து இந்த ஃபோமால் ஏற்படுத்துது அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் சில இன்ஜினியர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை மறுக்கிறாங்க. இவ்வளோ பெரிய சேதத்தெல்லாம் அதை ஏற்படுத்தியிருக்க முடியாது. அப்படி ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அது வந்து டேக் ஆஃப் ஆகி போகும்பொழுதே சில பிரச்சனைக்கு உட்பட்டு இருக்கும், இவ்வளோ நேரம்லாம் தாங்கியிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இறங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டருக்கு மேலே தான் அது வெடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது இன்னும் இயர்லியாகவே ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு முன்னாடி அட்மாஸ்பியரோட என்ட்ரன்ஸ்லேயே அது பெரும் விபத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்வெஸ்டிகேட்டர் ஒருவேளை இந்த மாதிரி விபத்து நடந்தால் அதுக்கான பேக்கப் பிளான் உங்கள்கிட்ட என்னன்னு கேட்கும்போது நாசா சொன்னது, எங்ககிட்ட இந்த பிளேட்ஸ்க்கான ஆர்சிசி பிளேட்கான பேக்கப்ஸ் எங்ககிட்ட உள்ளே இருக்கும், ஸ்பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ அந்த அடிப்பட்ட அந்த டைல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் வந்து பிளேட் நம்பர் 8. அதுக்கு முன்னாடி 7, 6 இருக்குது, இந்தாண்டு 9, 10 இருக்குது. இப்போ அடிப்பட்டதுக்கு இந்த 8க்கு ஸ்பேர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஸ்பேர் அவங்க வச்சிருக்காங்க. ஆனால் அது 27வது மிஷன் போன மிஷன்லேயே அது பயன்படுத்தப்பட்டது. 28வது மிஷன் இவங்ககிட்ட அந்த ஸ்பேர் இல்லை. 9, 10 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் நிறையா ஸ்பேர்ஸ் அவங்ககிட்ட இருந்திருக்குது. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பூமியில் இருக்க வரைக்கும் இந்த அட்மாஸ்பியர், ஏர் ப்ரெஷர், இந்த ஹீட் இதெல்லாம். ஆனால் விண்வெளிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கம்மி இருக்காதுங்க ஆல்மோஸ்ட். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்வெளியில் மேலே வருது, மேலே ஏதாவது பாகங்களில் உடைந்து இருந்தால், ஏதாவது பழுதாக இருந்தால் அதை சரி பண்ணியிருப்பாங்க. சரி, நாசா நினச்சிருந்தா இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா 90% இதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு பெரிய பெரிய ஆஸ்ட்ரானட்ஸ், நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து கருதுகிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் லான்ச் ஆன உடனே இந்த இஷ்யூ அன்னைக்கு மறுநாளே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து 2-3 இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. டிப்ரி மேனேஜ்மெண்ட் டீம் வந்து இதை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கு. அப்போவே ஒரு 4-5 நாள் அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 15 நாள் அந்த கிராஃப்ட் இருந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம அவங்களுக்கு அலர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, நாசா அவங்ககிட்ட அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 7 பேர்கிட்ட இல்லை, முக்கியமான 2 பைலட்டை மட்டும் இந்த மாதிரி ஒரு ஃபோம் வந்து விழுந்திருக்கு, ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது, பட் நோ கன்சர்ன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்காக நாசா அந்த 2 பைலட்டை சொன்னாங்க அப்படின்னா, கீழே லேண்ட் ஆனதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் ஃபியூச்சரில் என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே, இந்த ஃபோம் விழுந்ததே, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிட்டு அது பெரும் பிரச்சனையாகிடும். எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம பைலட்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த காரணத்துக்காக சொல்லியிருந்தாங்க. கீழே கண்ட்ரோல் ரூமில் இருந்து பைலட்கிட்ட பேசின கான்வர்சேஷன் வச்சு பார்க்கும்பொழுது இந்த விஷயம் மற்ற 5 பேருக்கு தெரியாததால் அவங்களுக்கு விபத்து நடக்கிறதுக்கு 4 வினாடிகளுக்கு முன்பு தான் அந்த விஷயம் தெரியும். ஆனால் இந்த பைலட்டுகளுக்கு சுமார் 26 வினாடிகளுக்கு முன்பே தெரிந்திருக்கலாம். அந்த ஃபோமால் ஏற்பட்ட விபத்தால் தான் லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு சிக்னல் வரல, டெம்பரேச்சர், இந்த ப்ரெஷர் லெவல்லாம் கிடைக்கலங்கிறத அவங்க உணர்ந்து இந்த க்ரூவை காப்பாற்றிருக்கிறதுக்கு ஒரு 20 வினாடிகள் அவர்கள் போராடி இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரி, இன்கேஸ் ஒரு டெலஸ்கோபிக் ஃபோட்டோகிராஃபியாவோ இல்லை வந்து டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய ஸ்பை கேமரா மூலமாகவோ க்ளோஸ் லுக்கில் போயிட்டு அதில் சேதம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்தா எப்படி காப்பாற்றிருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வரும். நாசா இன்கேஸ் இன்ஜினியர்ஸை சொல்லி கேட்டு அந்த ஃபோட்டோகிராஃபி எடுத்திருந்தா காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த ஃபோட்டோவே எடுக்கலங்கிறதால அதுக்கான எந்த ட்ரையும் எடுக்கல. சரி, எப்படி காப்பாற்றிருப்பாங்கன்னா, அதுக்கு அடுத்து மார்ச் 1ஆம் தேதி அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஸ்பேஸ் ஷட்டில் வந்து போகிறதுக்கான லான்ச்சுக்கு ஆல்மோஸ்ட் 95% வந்து ரெடியாக இருந்தது. இந்த ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா வந்து கீழே இறங்குறது பிப்ரவரி 1 ஒரு 15 நாள் தள்ளி போட்டிருக்க முடியும். அதுக்கான கெப்பாசிட்டி வந்து கொலம்பியாட்டே இருந்தது. ஒரு 15 நாள் பிப்ரவரி 15 வரைக்கும் அவங்க அங்கே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா, இதை நம்ம இயர்லி லான்ச் பண்ணி பிப்ரவரி 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியே வந்து இந்த அட்லாண்டிஸை நம்ம லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த 2 ஸ்பேஸ் ஷட்டில் மேலே போய் ஜாயின் பண்ணும்போது அவங்க ஸ்பேஸ் வாக் பண்ணி அந்த அடிப்பட்ட இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்திருக்கு. பெரிய பட்ஜெட் கூட ஆயிருக்காது. ஏன்னா ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணது தான். இதை நாசா பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு பெரும் குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது. இதெல்லாம் உடனே இப்படி நடக்க பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அப்போலோ 13 அப்படிங்கிற மிஷினை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபெயிலியர்னுவாங்க. கிட்டத்தட்ட ஆஸ்ட்ரோனட்ஸ் அங்கே போய் இறங்க முடியாமல் தப்பிச்சு அவங்க திரும்ப வந்தாங்க. அவங்களோட உயிரை மதிச்சு பத்திரமா நாசா அவங்கள திரும்ப கொண்டாந்து சேர்த்துது. அந்த மாதிரி இவங்களையும் அவங்க சேர்த்துருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நாசா மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க. ஃபைனலாக இன்வெஸ்டிகேஷன் முடிவுக்கு வந்தது என்னென்னா, பலகட்ட ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து 2014 கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்கள் கழித்து ஒரு விரிவான ஆய்வு வெளியிடப்பட்டது. அதில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஃபோம் பட்டதால் தான் ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. அது அந்த பிளேட் 8ல் மட்டும் கிடையாது, 9, 10லையுமே அதிக டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரும் ஹோல் அளவுக்கு உண்டாச்சானு தெரியல, ஆனால் ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஹோல் வழியாக அட்மாஸ்பியரோட காற்று உள்ளே போய் ஸ்பேஸ் ஷட்டில் அன்ஸ்டேபிள் ஆக்கி ஒரு பெரும் விபத்து நடந்து அனைவரும் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. இதிலிருந்து நாசா கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய விபத்துகள் நடந்திருக்கு. அதில் வந்து ஒவ்வொன்றா பாடம் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை அவங்க ரொம்ப தீவிரமாக நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி அவங்க பண்ணது என்னென்னா, இந்த ஃபோமுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக அதை உறையாமல் இருக்கிறதுக்காக வேறு ஏதாவது ஹீட்டிங் மெக்கானிசத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராமில் கண்டிப்பாக அவங்க மேலே போயிட்டு அவங்களுடைய ஸ்பேஸ் ஷட்டில் கண்டிப்பாக ஒரு முறை இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்பெக்ட் மெத்தட்லாம் வச்சாங்க. அதுக்கான ஸ்பேர் டூல் பாக்ஸஸ்லாம் உள்ளே வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணாங்க. இந்த ஸ்பேஸ் ஷட்டில் அப்படிங்கிறது ரீயூசபிள், நிறைய எக்கனாமிக்கலாக செலவு குறைஞ்சது அப்படிங்கிறதால 2003க்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் வந்து இந்த மொத்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராமே அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம்
எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கண்டினியூ பண்ணாங்க. 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம்லாம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்தது. அந்த விபத்தில் இருந்த 7 ஆஸ்ட்ரோனட்டும் பெரிதும் மதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் இந்த உலகம் முழுக்க கிடைச்சிருக்கு. சொல்லப்போனால் கல்பனா சாவ்லா அவங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவங்களுக்கு தெரியாதவங்களே இருக்க முடியாது. நிறைய மாணவர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க. நிறைய அவார்டு பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா அவர்களோட பேரில் இந்தியாவில் நிறைய அவார்டுகள் கொடுக்கப்படுது. ஒரு ஆஸ்ட்ராய்டு, ஒரு விண்கல்லுக்கே கல்பனா சாவ்லாவுடைய பேர் வச்சிருக்காங்க. ஒரு சேட்டலைட்டுக்கு வந்து கல்பனா சாவ்லாவோட பேர் வச்சிருக்காங்க. நியூயார்க்கில் ஒரு தெருவுக்கு பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லாவோட பேர் வச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நிறைய இடத்துல கல்பனா சாவ்லாவுடைய பேரில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அறிவியலுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணதுக்காக உலகம் முழுக்கும் அவர்கள் மதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய உயிர் தியாகம் போற்றப்பட வேண்டியது. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜேகே உடன். நன்றி. It's a very special feeling, and really out here the night sky, when you look at it, what you are saying does become very literal. It's a dome of a dark sky and stars everywhere, and the earth a lot of time covered with thunderstorms here and there, with some small sprays of lightning, and every once in a while city lights the clouds, and it is very much like a storybook. And the crew that I'm working with out here, all of us work so well together, and it's such an honor and privilege to be able to share this very special mission with them.